யாழ்ப்பாணம் கொல்லன்கலட்டியை பிறப்பிடமாகவும் கொழும்பு தெஹிவடையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நாகேஸ்வரி விவேகானந்தன் அவர்கள் 28/8/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று கொழும்பில் காலமானார். அன்னார் கொல்லன்கலட்டியைச் சேர்ந்த காலம் சென்ற சங்கரப்பிள்ளை விவேகானந்தன் அவர்களின் அன்பு மனைவியும் டாக்டர் சாந்தினி இங்கிலாந்து, ஹரிஹரன் அவிஷ் பிரான்ஸ், கங்கா ஆசிரியை, பரிதோமாவின் கல்லூரி கல்கிசை, ரூபினி தென்னாப்பிரிக்கா, ஹரிராம் இங்கிலாந்து, மனோவதனி ஆஸ்திரேலியா ஆகியோரது பாசமிகு தாயாரும், ராஜசூரியன், தர்மராணி, பாலதயாளன், தெய்வேந்திரன், பகீரதி, யோகானந்தன் ஆகியோரின் அன்பு மாமியும், காலம் சென்ற மகேஸ்வரி, பரமசிவம், பரம்சோதி, பரமேஸ்வரி, ரோஹிணி ஐக்கிய அமெரிக்கா ஆகியோரது அன்பு சகோதரியும், காலம் சென்றவர்களான அருளானந்தம் கனடா, சிவானந்தன், காசியானந்தன் மற்றும் சர்வானந்தன் நோர்வே ஆகியோரின் அன்பு மைத்துனியும், சிவகுமார் சிடிபி சிங்கப்பூர், சிவகுகன் ஆஸ்திரேலியா, காலம் சென்ற சிவசங்கர் சங்கர் தெல்லிப்பளை, ராகுலன் ஆஸ்திரேலியா, ராகவன் ஆஸ்திரேலியா, காலம் சென்ற ரவிந்தன், அனுஷியா பிரான்ஸ், ஜெயசீலன் தெல்லிப்பளை, பத்மஜா ஐக்கிய அமெரிக்கா, பங்கஜா ஐக்கிய அமெரிக்கா, கோகுலகாந்த் ஷாம்பியா, அம்புஜா ஆகியோரின் பெரிய தாயாரும், டாக்டர் கிருஷ்ண காயத்ரி பிரித்தானியா, பிரணவன் பிரித்தானியா, அஸ்வினி பிரான்ஸ், ஆனந்த் பிரான்ஸ், டாக்டர் யாதவ் இலங்கை, அபிராம் ஆஸ்திரேலியா, சாரங்கன் இலங்கை, டாக்டர் கௌசல்யா ஆஸ்திரேலியா, காஞ்சனா ஆஸ்திரேலியா, கஜன் தென்னாப்பிரிக்கா, கோபிகா பிரித்தானியா, பிரியங்கா பிரித்தானியா, வரன் ஆஸ்திரேலியா, அரன் ஆஸ்திரேலியா ஆகியோரின் அன்பு பாட்டியும் ஆவார். அன்னாரது புதுவிடல் 30/8/2022 வெள்ளிக்கிழமை தொடக்கம் 31/8/2022 புதன்கிழமை வரை முற்பகல் 9 மணி தொடக்கம் பிற்பகல் 6:30 மணி வரையும் மஹிந்த மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து கல்கிசை மயானத்தில் இறுதிக்கிரிகை நடைபெற்று பின்னர் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் ஹரிஹரன் 3361-837821, மகன் ஹரிஹரன் 9476848633, மகள் கங்கா 9471843217, மகன் ஹரிராம் 447484877754, மகள் ரூபா 2779101713, மகள் மனோ 6141097898. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.